வணக்கம் ஆடியன்ஸ். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ் மக்களே, இந்த தமிழ் குருவியையும் கொஞ்சம் வாழ வைங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎம்எம்எல் ஷேக். இன்னைக்கு தமிழ் குருவி உங்களுக்காவண்டி மக்களோட எந்தெந்த பிரச்சனை, மக்களோட என்னென்ன நல்ல விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். டிஎம்எம்எல் தமிழ் குருவி. இப்ப நீங்க ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஃபோட்டோ வேற எங்கேயும் இல்ல. நம்ம சென்னையில பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோட கெதிய தான் இந்த ஃபோட்டோ காட்டுது. பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பெரிய பள்ளங்கள், அதுல இருக்கிற அந்த எஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து ரோட்லயுமே இத விட பெரிய பெரிய பள்ளங்களா வந்து கார்ப்பரேஷனும் சரி, இல்ல மத்த அவங்க கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்களும் இந்த மாரி பள்ளம் போட்டு வச்சிருக்காங்க. இதை ஏன்னு நம்ம டிஎம்எம்எல் குருவி சார்பாக, டிஎம்எம்எல் ஷேக் சேனல் சார்பாக கேட்க போனவங்கள தரகுறவா பேசியும் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன, யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? ஏன் வந்து இதெல்லாம் கேட்குறீங்க? எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க? இது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல மக்களே. இத வந்து 6, 7 மாசமா இந்த பள்ளத்த இப்படிதான் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுல நீங்க அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, யாராச்சும் உள்ள போய் விழுந்துட்டாங்க. இப்ப புதுசா அந்த ரோட்ல ராத்திரியில வர்றவங்க கன்ஃபார்மா பள்ளத்துல போய் விழுந்துருவாங்க. பைக்காரவங்கன்னா யோசிச்சு பாருங்க. லாரியோ, பஸ்ஸு எல்லாமே இந்த ரோடு வழியா போகுது. அதுல ஒரு பேரிகேட் கூட கிடையாது. எந்த ஒரு தடுப்பும் கிடையாது. இல்ல எந்த ஒரு லைட்டும் கிடையாது. இந்த மாரி இருக்கு. அதனால பள்ளத்துல பார்த்து போங்க. இங்க மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபுல்லா இந்த மாரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மெர்சிடிஸ் கம்பெனி, ஒரு பக்கம் ஹுண்டாய் ஷோரூமு, ஒரு பக்கம் எம்ஜி, ஒரு பக்கம் டிவிஎஸ், ஒரு பக்கம் பெரிய டிப்ஸ் ஸ்கூலு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜியோட ஸ்கூலு, இன்னொரு பக்கம் பிசினஸ் ஸ்கூலுன்னு எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூலும், கார் கம்பெனியும் இருக்கு. ஸ்கூலுக்கும் பார்க்கிங் லாட் அந்த ரோடு தான், காருக்கும் பார்க்கிங் லாட் அந்த ரோடு தான். இது இல்லாம பின்னாடி நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வர லாரியோ, மிக்சர் லாரியோ, தண்ணி லாரியோ எல்லாருக்கும் பார்க்கிங் லாட்டு இந்த ரோடு தான் பார்க்கிங்கா யூஸ் பண்றாங்க. இந்த ரோட்டுக்குள்ள நீங்க போயிட்டு வெளியில வரணும்னாலே பெரிய ஒரு சேலஞ்சு. யாருக்காச்சும் வண்டி ஓட்ட கத்துக்கணும்னா இந்த ரோட்டுக்குள்ள வண்டிய விட்டுருங்க. இத எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்கன்னா, மழை நீர் வந்தா அந்த ஏரியாவே பாதிக்கு மேல முங்கிடுதாம். அத கிளியர் பண்றதுக்காண்டி இந்த பள்ளம் போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. மழைநீர் 4 வருஷமா ஆட்சியில இருக்கும்போது வரதான் செஞ்சுது, போக தான் செஞ்சுது. அப்பலாம் எதுவுமே பண்ணல. இப்ப எதுக்கு அவசர அவசரமா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? சரி பண்ணுங்க, நல்லது தான். அதுவும் வேணான்னு சொல்லல. ஆனா மக்கள் பாதுகாப்போட பண்ணுங்க. இந்த மாரி அங்க ஸ்கூல்ல இருக்க பசங்க யாராச்சும் உள்ள விழுந்துருச்சுங்களோ, இல்ல ரோட்ல விளையாடுற பிள்ளைங்க, பைக்காரவங்க, இல்ல ஏதோ ஒரு ஆடு, மாடு யாராச்சும் வயசானவங்க விழுந்துட்டா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப டெப்த்ல இருக்கு. அந்த தண்ணிக்கு கீழ கம்பி எல்லாமே இருக்கு. அதே மாரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட் போட்டிருக்காங்க. அது ஸ்கூல்காரவங்க ஏதோ சொல்லி ஒரு பேரிகேட் மாரி போட்டு வச்சிருக்காங்க. இத நீங்க கேட்க போனீங்கன்னா, அவங்க உங்கள பேசுற பாஷை இருக்கு பாருங்க, அதுல வேற கியா கியான்றானுங்க. நம்ப ஊர்ல வந்துட்டு ஹிந்தி பேசக்கூடாது, ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்திக்காரவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேலையே விட்டுருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. இத பார்க்குற மக்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு வந்து இத வந்து நம்ம தெரிவிக்கணும். இந்த மாரி ரோட்ட போட்டு வைக்காதீங்க. இங்க ஒரு ரோடு மட்டும் இல்ல. சென்னையில இருக்க அனைத்து ரோடும் இப்படி இந்த கெதியில தான் இருக்கு. இதுவும் திராவிட மாடல் ஆட்சி தான். அடுத்து மக்களே, இந்த கிளிப்ல நீங்க பார்க்குறீங்க இல்லையா? ஒரு சாக்கடை. அந்த இது பார்க்கறதுக்கே முடியல இல்லையா? இது வேற எங்கேயும் இல்ல. சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி பகுதியில இருக்க ஒரு குடியிருப்பு. இதுல தான் மக்கள் வசிக்கிறாங்க. அந்த கண்டிஷன பாருங்க. கிட்டத்தட்ட 9லேருந்து 10 மாசமா ட்ரைனேஜ் அடைச்சிட்டு அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய குடியிருப்பு. ஒரு குடும்பம், 2 குடும்பம் அப்படி கிடையாது. பல ஆயிரம் பேர் அந்த குடியிருப்புல வசிக்கிறாங்க. அந்த பில்டிங்கோட கண்டிஷன் ஏற்கனவே ஒரு பிளாக்ல நம்ம சொல்லியிருப்போம். திருப்பியும் இப்பவும் காட்டுறோம். அந்த பில்டிங் கண்டிஷன் பாருங்க. ஃபுல் சாக்கடை. டாய்லெட்ன்றது நீங்க யூஸ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கு. இது இல்லாம அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்றதுக்குன்னு மாசம் 250 ரூபா ஒரு வீட்டுக்கும் அங்க வாங்குறாங்க, ஒரு சங்கம் வச்சு. அந்த சங்கத்துல இருந்தும் இதை சுத்தம் பண்றதுக்கோ இல்ல பாக்கி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லை. கவர்மெண்ட்டும் இந்த மக்களை கண்டுக்கல,
சங்கமும் இந்த மக்களை கண்டுக்கல. ஏழை மக்களை வேணா அவ்வளோ ஒரு இலக்காரமாக இருக்கா? இந்த கவர்மெண்ட் பதவியில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லார்ட்டையுமே கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்க பெண்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல வசிக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒரு நாள் நம்ம யாரும் இங்கே வந்து இருக்க முடியாது. அந்த மக்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அது அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். எல்லாரும் இங்கே பாருங்கள், மாற்றுத்திறனாளி நான். இங்கே வந்துட்டு சஸ்போன் அடிச்சுட்டு இருக்கு. எங்களுக்கு 9 மாதமாக இருக்குது. நானும் 2 குழந்தைங்களை வச்சுட்டேன். எங்கள் கணவருக்கும் கேன்சர். இங்கே வந்துட்டு இங்கே சஸ்போன் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அங்கே போயிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதால் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இங்கே வரி இது கட்டினதான் நாங்கள் வந்து எடுப்போம், இல்லைனா நீங்கள் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை போய் யார்கிட்ட சொல்லுவீங்களோ நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பிரச்சனை எனக்கு நீங்கக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த வீடுங்களா? ரொம்ப இடிஞ்சு ஜன்னல்லாம் இடிஞ்சு இதுவாகிடுச்சு. தண்ணி ஊற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கே. சரி, என்ன பண்ணுறது, நாங்கள் வழி இல்லாத இருக்கோம். இந்த 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 ட்ரைனேஜ் பிரச்சனை இப்படி இருக்குங்களே, ரொம்ப மோசமான நிலைமையில எப்படி இருக்கு? இது சொன்னால் நாங்கள் வாடகை கட்டினாதான் 3 மாதம் வாடகை 4 மாதம் வாடகை கட்டுங்க அப்படின்னு ஒரே வார்த்தை. அது இங்கே வந்து ஆஃபீஸில் 250 ரூபா கட்டினோமா, இங்கே வந்து 300 ரூபா கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிங்க நாங்கள் கட்ட முடியும்? கவர்மெண்ட் அவனுக்கு எங்களுக்குலாம் சொன்னாங்க, எங்களுக்குன்னா 250 ரூபா வாடகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 300 ரூபான்னாங்க. 250 ரூபா நாங்கள் வந்து வாடகை, அப்புறம் 300 ரூபா நாங்கள் இங்கே வந்து 250 ரூபா கட்ட சொல்கிறாங்க. இங்கே வந்து 300 ரூபா கட்ட சொல்கிறாங்க. எங்களால் எங்கே கட்டுவோம்? எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. எப்படி நாங்கள் கட்டுறது? ஆம்பளை எங்களுக்கு ஆம்பளால் இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன். 500 ரூபாய் எங்காவது கட்டுறது மாதம் முடியும். எனக்கு வேலை வச்சு எங்கள் போனால் எனக்கு வயசாச்சு, வேலை இல்லைன்றாங்க. எப்படிங்க நாங்கள் வாடகை கட்ட முடியும்? எங்க போய் சொல்றீங்களா? போய் சொல்லணும். எங்க போய் சொல்றது? வயசானவங்க எங்க போய் சுகர் இருக்குது, பிபி இருக்குது, நாங்க எங்க போய் சொல்ல முடியும்? வீட்டுக்காரங்க கட்டினா கூட வந்து செய்ய மாட்டாங்களா? 8 வீட்டுக்காரங்க கட்டினா தான் நாங்க வந்து அள்ளுவோம். 8 வீட்டுக்காரங்களும் 3 மாசம் வாடகை கட்டுங்க, நாங்க வந்து அள்ளுறோம், அது வரைக்கும் நாங்க கை வைக்க மாட்டோம்ட்டு இந்த 9 மாசமா இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எதிரில உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க, இங்கேயும் நாங்களும் உடம்பு சரியில்லாதவங்க. இங்க வந்து சொல்ல சொல்ல கேட்க மாட்டோம். நாங்க அனுப்பி வைக்கிறோம் சொல்றாங்களே தவிர அதை பராமரிக்கிறதே கிடையாது அவங்க. நாங்களும் போய் எழுதியும் வச்சு விட்டு வந்துட்டோம். எத்தனையோ வாட்டி போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டோம். இன்னும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா நாங்க போய் சொல்லுவோம். இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு வந்து இதை பார்த்தா சாப்பிட கூட ஒப்ப மாட்டேங்குது. அதை பார்த்துட்டு போய் காலையில சாப்பிட்ற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு போனா காலையில ஏஞ்சி வந்துட்டா இதை பார்த்துட்டு கொமட்டுது. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நைட்ல நாக்கு அடிக்குது. உள்ள உள்ள அப்படியே குப்பு குப்புன்னு ஸ்மெல் வருது எனக்கு. இது நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போது கேட்டா நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. நீங்க எல்லாம் வந்து பேசாதீங்க. அப்ப நாங்க எங்க போறது? சொந்த வீட்டுக்காரங்க நாங்க கிடையாது. எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்தாகணும். நாங்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் பொழைக்கிறதுக்கு. நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்தாகணும். நீங்க எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க கிடையாது இல்ல. நீங்க எல்லாம் வந்து பேசாதீங்க, உங்க ஓனரை வர சொல்லுங்க. அப்ப எங்க ஓனர் எல்லாத்துக்கும் எங்களை தேடிக்கின்னு வர முடியுமா இந்த வீட்டுக்கு? நாங்க தானே நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க தானே இதெல்லாம் கேட்கணும். அவங்க வந்து கேட்டோம்னா நீங்க போய் உங்க ஹவுஸ் ஓனர் அனுப்புங்க, இல்ல வாடகை கட்டுங்க, எதனா ஒண்ணு செய்யுங்க, நாங்க வந்து பாக்குறோம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம். இந்த செம்மஞ்சேரி மக்களோட கஷ்டத்தை நம்மளோட ஷேர் பண்ணது டிஎம்எம்எல் ஷேக்கோட குழுவில் சார்ந்த மிஸ்டர் அலெக்சாண்டர். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். மக்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 வீடியோ கிளிப்ஸ்லேருந்து ஒன்று மட்டும் நீங்கள் நல்ல கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸும் பே பண்ணுறோம். அவங்க போடுற விலைவாசி ஏற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அவங்க இபி பில் ஏற்றுனாலும் ஏற்றுக்கிறோம். தண்ணி வரி, வீட்டு வரி ஏற்றுனாலும் ஏற்றுக்கிறோம். என்ன வகையான டேக்ஸ் போட்டாலும் ஒரு 2 நாள் புலம்புறோம், 3 நாள் புலம்புறோம். அதுக்கப்புறம் இதுதான் அப்படி தலையெழுத்தேன்னு அதையும் நம்ம கட்டுறோம். ஆனால் அப்படி நமக்கு எல்லாம் இருந்தாலும் நமக்கு கொடுக்குற ட்ரைனேஜு, டாய்லெட்டு, ரோடு ஃபெசிலிட்டி, தண்ணி எதுவுமே நமக்கு வந்து சரி கிடையாது. அதனால எல்லா வீடியோவும் பார்த்த மாதிரி இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மனால அந்த செம்மஞ்சேரி மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடந்தால் அதுவே பெரிய சந்தோஷம். தொடர்ந்து பாடுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎம்எம்எல் ஷேக்கில் டிஎம்எம்எல் குருவி.